இந்தியாவில் பெண் கல்வி தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் செல்கிறது. பெண்கள் அனைத்து தளங்களிலும் சாதனை நிகழ்த்துகிறார்கள். கூடவே வரதட்சணை கொடுமைக்கும் ஆளாகிறார்கள். இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் 20 பெண்கள் வரதட்சணை கொடுமையால் உயிரிழக்கின்றார்கள். அதாவது ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு ஒரு பெண்ணின் உயிர் வரதட்சணை கொடுமையின் காரணமாக பறிபோகிறது. இதில் வளர்ந்த மாநிலம், பின்தங்கிய மாநிலம், படிப்பறிவு அதிகமுள்ள சமூகம், படிப்பற்ற சமூகம், கிராமப்புற பகுதிகள், நகர்ப்புறங்கள் என எந்த பாகுபாடும் ஏதுமில்லை. 1961ஆம் ஆண்டில் வரதட்சணைக்கு எதிரான சட்டம் நம் நாட்டில் இயற்றப்பட்டது. மேலும் 1984, 1986 ஆண்டுகளில் திருத்தம் செய்யப்பட்டது. என்றாலும் கூட இப்போது வரைக்கும் ஒழிக்கவே முடியாத கொடூரங்களில் ஒன்றாக வரதட்சணை கொடுமை உள்ளது என்கின்றார் மதுரை காமராசர் பல்கலைக்கழக பெண்ணியத்துறை இயக்குனர் முனைவர் ராதிகா தேவி அவர்கள். பெண் விற்பனை கல்ல என்ற தலைப்பில் இம்மாதம் நமது மண்வாசம் இதழில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் அதிகரித்து வரும் வரதட்சணை மரணங்கள் குறித்து பட்டியலிடுகின்றார். 2005ஆம் ஆண்டிலிருந்து இவர் பதிவு செய்திருக்கும் மரணங்கள் பட்டியலில் ஆண்டுக்கு ஆண்டு மரணங்கள் பெரிய வித்தியாசமில்லாமல் இருப்பதும் சில வேளைகளில் மிக அதிகரித்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. அதுபோல இந்தியாவில் அதிகமாக வரதட்சணை மரணங்கள் நிகழ்ந்த மாநிலம் எது? 1950 முதல் 2000 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் தரப்பட்ட மற்றும் பெறப்பட்ட வரதட்சணையின் மொத்த மதிப்பு என்ன என்றெல்லாம் இவர் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. சமூக அக்கறையோடு எழுதப்பட்ட இந்த கட்டுரையை வாசிக்க இம்மாதம் நமது மண்வாசம் வாங்குங்க, வாசியுங்க. வரதட்சணை என்னும் சமூக அவலத்தை தெரிந்து கொள்ளுங்கள்.